நம்மோடு திருப்பூர் குமார் அவர்கள், கவிஞர் திருப்பூர் குமார் அவர்கள் இருக்கிறார். இந்த 21வது புத்தக கண்காட்சி குறித்து பதிவு குறித்து அவரிடம் உரையாடுவோம். வணக்கம். அதாவது புத்தகம் அப்படிங்கிறது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே உன்னதமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் புத்தகம் தான் சொல்லுவேன். புத்தகம் வாசிக்கிறது ஒரு நல்ல பண்பாடு. அதிலும் குறிப்பாக ஒரு பண்பாட்டை பற்றி புத்தகம் வாசிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் சிந்து சமவெளி நாகரிகம். அதனுடைய அரங்கின் முன்னால் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சிவகலை, கீழடி, சிந்து சமவெளி போன்ற தொல்லியல் இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தொழில் பொருட்கள் தமிழ் நாகரிகத்தை நம்முடைய பண்பாட்டை எல்லாம் பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் புத்தகங்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பதியம் அமைப்பு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக மிகவும் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தோழர்கள் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேனர், ஒரு விளம்பர தட்டியின் அருகில் நின்று நீங்கள் ஒரு தற்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டால் அந்த நபருக்கு இலவசமாக புத்தகத்தை வழங்குவது என்கின்ற ஒரு ஏற்பாட்டை, அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அந்த எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து இன்றைக்கு புத்தக பரிசு பெற்றிருக்கிறார்கள். இது புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிற ஒரு அற்புதமான செயல். பதியம் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்பர்கள் புத்தகங்களை வாங்கி செல்ல வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.